ஸ்டாலினுக்கு இணையாட்டு தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு இணையாட்டு கொண்டு வந்துட்டார். அதுவும் தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் சீமான்ட்ட இருந்தது. அதுதான் இன்னைக்கு இதை அவரை வளர்த்து விட்டுட்டுருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளே போய் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதில் உள்ள பொலிட்டிக்கல் மூவ்ஸில் உள்ள லாப நஷ்டங்களை தான் நான் சொல்கிறேன். அதில் சீமானுக்கு பெருத்த லாபம். அதே போல் களத்துக்குள்ள எடப்பாடி வராதது சீமானுக்கு பெரும் லாபம். இப்போ பாருங்கள், தேனியில் எடப்பாடிக்கு டக்கடிச்சிட்டா கூட்டம் மோசமாக போயிடுச்சா, சீமானுக்கு செங்கோட்டையில் சூப்பர் கூட்டமாக. அப்போது இதெல்லாம் சீமானுக்கு ப்ளஸ்ஸாகத்தானே செய்யுது. விக்ரவாண்டியில் நான் ஈரோடு கிழக்குலேயும் களத்தில் நின்னது, எடப்பாடி நிற்காதது மைனஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு விஷயம் நடந்தது சார். 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்னென்னா போலீஸ் அவர்கள் ஒட்டின கதவுல ஒட்டிட்டு போட ஒரு சம்மனை வீட்டில் பிச்சு எடுத்தது ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாகி போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 35 வருஷத்துக்கு முன்னாடி 91 நடந்த அந்த நிகழ்வில் ராஜகுருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போனார். பரப்பாடின்னு நினைக்கிறேன், நெல்லை மாவட்டத்தில். அப்போது நானும் மோகனனுக்கு ரிலேட்டிவ், நமக்கு தெரிஞ்சவங்க தான். மோகனனுக்கு தான் கொஞ்சம் நல்ல ரிலேட்டிவ். அப்போ துட்டி கேட்க போயிருந்தோம். இந்த ராஜேஷோட அம்மா தான் இருந்தாங்க. யார் வீட்டில் உள்ள அளவில் நம்ம வீட்டில் பாதிக்கப்பட்டோங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் துட்டி கேட்டுட்டு வந்தோம். ரொம்ப சோகம்தான் எல்லாருக்கும். அவரோட சன் தான் இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ சீமான் நாங்கள் தான் கொன்னோம் ராஜீவ்காந்தின்னு சொல்கிறது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் அந்த மாதிரி அவரை மையமாக வச்சு சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. என்றாலும் அவர் நடந்த விதம் தவறுன்னு அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, அன்புமணியும் சொல்லிட்டார். அண்ணாமலையும் அன்புமணியும் அந்த பிரவீன் ராஜேஷுங்கிற ஒரு நடந்த விதம் தவறுன்னு சொல்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அரசியல் ரீதியாட்டும் பெரிய ப்ளஸ். என்னோட பார்வையிலும் அவர் நடந்தது தவறாக தான் தோணுது. ஏன்னா அந்த எக்ஸோரிஸ் மேன் அவர் கொஞ்சம் இதாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஹை ஹேண்டடாக இவங்க நடந்த மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலையோட அந்த கருத்து நியாயமானது தான், அன்புமணிக்கு கருத்தும் அதில் நியாயமானது தான் நான் பார்க்குறேன். சரி, இதுக்கப்புறம் சீமான் அவர்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எது மாதிரி எடுக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.